நல்லா மேலே எண்ணெய் மிதக்க மிதக்க மொச்சக்கொட்டை போட்டு கார குழம்பு நல்லா சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றிட்டு 2 அப்பளம் பொரிச்சுக்கிட்டு சாப்பிட்டா பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே தோத்து போயிடும். ஏன்னா இந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதம் மட்டும் இல்லை, இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு போட்டு வதக்கிட்டு இப்போ ஒரு 3 போல தக்காளி சேர்த்துக்கிட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். 3 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்த மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். இதுலயே உப்பு இருக்கு, நான் அதனால எக்ஸ்ட்ராவா சேர்க்கல. குழம்பு நல்லா கொதி வரும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதையுமே சேர்த்து ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததும் கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான மொச்சக்கொட்டை கார குழம்பு ரெடி. உங்க அம்மா கையால் நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி உருண்டை பிடிச்சி தர சொல்லி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்ல மெய் மறந்து போயிடுவீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.